அண்மையில் கார் விபத்து, அதற்கு முன் ஹெலிகாப்டர் அவசர தரையிறக்கத்தின் போது காயம் என வரிசையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்த மம்தா பானர்ஜிக்கு மீண்டும் தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்ததால் அவரது ஆதரவாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி எதிர்வரும் மக்களவை தேர்தல் பணியில் மும்மரமாக ஈடுபட்டு வருகிறார். கிட்டத்தட்ட 70 வயதை தொடும் மம்தா மக்கள் பணிகளிலும் தேர்தல் பணிகளிலும் என்றும் சுணக்கம் காட்டியதில்லை. இப்படி சுறுசுறுப்பாக இயங்கி வந்த மம்தாவுக்கு அவ்வப்போது சிறு சிறு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டாலும் அதில் இருந்து மீண்டு வந்து அடுத்தடுத்த பணிகளை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில்தான் நெற்றியில் ஆழமான வெட்டுக்காயத்துடன் முகத்தில் வழியும் இரத்தத்துடன் மருத்துவமனையில் மம்தா பானர்ஜி அனுமதிக்கப்பட்ட புகைப்படம் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சமூக வலைதளத்தில் மம்தாவின் புகைப்படத்தை கண்ட அவரது ஆதரவாளர்கள் மற்றும் மேற்கு வங்க மக்கள் அனைவரும் மம்தாவுக்கு என்ன ஆனது என கேட்டு பதறினர். வீட்டில் மயக்கம் ஏற்பட்டு தவறி விழுந்ததில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு நெற்றியில் வெட்டுக்காயமும் மூக்கில் இருந்து இரத்தமும் வந்ததாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். காயம் ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக கொல்கத்தாவில் உள்ள SSKM மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நெற்றியில் 3 தையலும் மூக்கில் 1 தையலும் போடப்பட்டுள்ளது. இதனிடையே அவரை காண திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் அந்த வளாகம் பரபரப்பானது. முதலமைச்சர் மம்தாவுக்கு சற்று உடல்நலம் சீரானதை அடுத்து சில மணி நேரங்களிலேயே அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். வீல் சேரில் அமர்ந்தபடி அழைத்துச் செல்லப்பட்ட மம்தா பானர்ஜியின் முகம் சோர்ந்து காணப்பட்டது. அவரது தலையில் மிக பெரிய கட்டும் போடப்பட்டிருந்தது. தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் முடிந்து வீடு திரும்பிய மம்தா பானர்ஜி அடுத்த சில தினங்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே மம்தா விரைந்து குணமடைய வேண்டி பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தங்களது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.